வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தது. இந்த ஒடிசி அந்த படத்துக்கு நிகராகவே இதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸை தாண்டி மார்வல் ஃபேன்ஸ், அது போக இந்த ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் அண்ட் ஜெண்டையா இவங்களோட அந்த பேருக்கே வந்துட்டு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துலையும் அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவங்க 2 பேருக்குள்ள உள்ள கெமிஸ்ட்ரி. அவங்க பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைவுலேருந்து பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ன்றதை மறைக்கிறதுக்கு நம்ம விசித்திர மருத்துவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு கிட்டோட உதவியோட அந்த ஸ்பெல்லை போட்டு எல்லாருக்கும் மறந்துருக்கும். ஹீரோயினுக்கும் மறந்துருக்கும், ஃப்ரெண்டுக்கும் மறந்துருக்கும். இப்போ அதே தான் இதில் கண்டினியூ ஆகுது. அப்போ வந்துட்டு இவர் தனிமைனா என்ன, அந்த தனிமை எப்படி இவரை வாட்டுது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, சேர்ந்தாரா இல்லையா, அவரோட காதலை வெளிப்படுத்தினாரா, இல்லை தனியாகவே இருக்குது சிறப்புன்ட்டு அப்படியே போயிட்டாரா அப்படின்றது தான் இந்த கதை. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அவரோட உடம்புக்குள்ளே வந்துட்டு ஒரு மியூட்டேஷன் அந்த மாதிரி ஏற்படுது. அதை ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க, இது ஸ்பாய்லர் கிடையாது. அந்த மாதிரி என்ன நடக்குது அவருக்குள்ள, அதனால என்ன விளைவுகள் வருது, இதெல்லாம் தாண்டி வில்லன் வரான், அவன் என்ன பண்ணுறான், அவனோட நோக்கம் என்ன அப்படின்ட்டு, எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க. இயக்கம் ரொம்ப அருமையாக இருந்தது. கதையும் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில விஷயம்லாம் இந்த சண்டை காட்சிலாம் பார்த்தீங்கன்னா அனல் பறக்க வந்துட்டு போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 70% படம் முழுக்க சண்டை காட்சியாக தான் போயிட்டுருக்கு. சண்டை பிரியர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு விருந்தாக இருக்கும். அதே மாதிரி இப்போ உணர்ச்சி வசப்படுற காட்சிகள், ஸ்பைடர்மேன் வந்து உணர்ச்சி வசப்படுறது, மற்றதில் பார்க்காத ஒரு சில காட்சிகள், சில உணர்வு பூர்வமான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அது கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக திரையரங்கில் போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்றது புரியும். அது சொல்லி ஸ்பாய்லர் ஆக்க விரும்பலை. அதே மாதிரி அந்த இவங்க 2 பேர் டாம் ஹாலண்ட், ஜெண்டையா ஸ்பைடர்மேன் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நெருக்கம் பார்த்தீங்கன்னா உண்மையாலே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஜோடி நல்லா இருக்குது, இவங்க சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு படத்தை தாண்டி நம்மளுக்கு வந்துட்டு தோன்ற விஷயங்களாக இருக்குது. படமும் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு எங்கேயுமே லேகே இல்லை, விறுவிறுப்பாக போகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் வருது. ஆங்கில படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்மிஷன் அந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் அந்த மாதிரி அந்த மூடை செட் பண்ணிலாம் போட மாட்டான், டப்புன்னு கட் பண்ணி விட்ருவான். அந்த மாதிரி இது பண்ணும்போது ஏன்டா கட் பண்ணீங்க, இதை முடிச்சுட்டு கட் பண்ண வேண்டியதானடா அந்த சீனை அப்படின்ற மாதிரி நல்லா விறுவிறுப்பாக தான் போச்சு முழு படமும். பொழுதுபோக்கு காட்சிகள், இந்த நகைச்சுவை அது இதுன்ட்டுன்னு அதுவும் வச்சுருக்காங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. எண்ட் ஆஃப் த டே அந்த உணர்ச்சி வச காட்சிகள், பொழுதுபோக்கு காட்சிகள் வந்துட்டு அதுதான் முக்கியமாக இருக்கும். அது இல்லைன்னா படம் தொய்வாக தான் இருக்கும். அவங்க அந்த திரையில் வர்ற உணர்ச்சியை நம்மளுக்குள்ளே கடத்துனாங்கன்னா தான் அந்த படம் வந்து வெற்றி அடையும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதை இதில் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த காட்சிகள்னு நீங்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் திரையரங்கில் போய் பாருங்கள். கடைசியில் அந்த கருத்து முக்கியம். எப்பயுமே நல்லது தான் ஜெயிக்கும், நல்லது தான் ஜெயிக்கணுன்றதை வந்துட்டு அப்படி இப்படி போராடி எவ்வளவோ கஷ்டத்துக்கு பிறகு நம்ம கதாநாயகன் ஸ்பைடர்மேன் வந்து ஜெயிக்கிறாருன்ற எப்படி ஜெயிக்கிறாரு. ஏன்னா ஸ்பைடர்மேன் படம், இந்த சூப்பர் ஹீரோ பண்ணாலே கடைசியில் ஜெயிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்கும், இந்த ஒரு ஹீரோ மட்டும் நடிக்கிறதுல. அப்படின்றப்போ எப்படி இதெல்லாம் சமாளிச்சாரு, அதே மாதிரி வில்லன் மனசை எப்படி மாற்றினாரு, வில்லனை எப்படி கட்டுப்படுத்தினாரு அப்படின்றது தான் இதில் வந்துட்டு முக்கியமான இது. கடைசியில் நல்லது ஜெயிக்கும்ன்றதை இதில் எது வேணாலும், சூழ்நிலை எவ்வளோதான் மோசமானாலும் நம்மளோட சுயத்தை, நம்மளோட இயல்பை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஆழமான கருத்து. இது வந்துட்டு இந்த படத்தை தாண்டி நம்ம வாழ்க்கையிலும் இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு தேவையான விஷயம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, எனக்கு என்னன்னா, இப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று போயிட்டுருக்கு, ஏதாவது ஒன்று கடுப்பாக போயிட்டுருக்கு, இல்லை மோசமாக போயிட்டுருக்கு, அதுலேருந்து அதில் எப்படி அதை தாண்டதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி படமோ இல்லை யூடியூப் வீடியோவோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இந்த மாதிரி ஒரு சில சேனல் இருக்கும். அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது எனக்காண்டி அந்த வீடியோ போட்ட மாதிரி, எனக்காண்டி இந்த படத்தில் இந்த சீன் வச்ச மாதிரி ஒரு சிலதெல்லாம் எனக்கே தோணும். இந்த சூழ்நிலைக்கு நம்மளுக்கு வந்துட்டு கடவுளே வந்துட்டு ஒரு வழிகாட்டுறாரு, இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கும். அது வந்துட்டு இப்போ ஒரு சில ஆண்டுகளாக அதை நான் நம்பிக்கிட்டும் இருக்கேன். சரி, ஓகே, நம்மளுக்காண்டி தான் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், யூனிவர்சல் பிலீஃப் இருக்கவன் அது நினைப்பான், கடவுள் இருக்கவன் அது நினைப்பான். அந்த மாதிரி இதுலேயும் ஒன்று வச்சுருக்காங்க. பார்ப்போம், அதுவும் இந்த டயத்துக்கு பொருந்துற மாதிரி தான் இருக்குது என்னோட சூழ்நிலைக்கும். சரி மக்களே, இந்த காணொலி குறித்த உங்கள் கருத்துக்களை கருத்துப்பெட்டியில் பதிவிடுங்க. மற்றொரு திரை விமர்சனத்தில், மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.